Hi all, welcome back to Soumya Mira's Kitchen. ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க. ஆர்ட் அண்ட் எக்ஸிபிஷன் மேலே ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட கண்டினியூஷன் தான் பார்ட் 2. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் த நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து ஜூலை 4th தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இது ஒரு 10 to 12 days வந்து இந்த எக்ஸிபிஷன் இருக்கும். பார்ட் 1 and 2லே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்டாக தான் நான் கொடுத்துருக்கேன், வித் ப்ரைஸோடு நான் சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் சண்டே எடுத்த வீடியோங்க. எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துட்ருக்குது என்ன பார்த்தீங்கன்னா பாம் லீஃப் பெயிண்டிங் ப்ளஸ் வந்து டசர் சில்க் பெயிண்டிங் தாங்க. குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது ஆக்சுவலி. 1200 ये 650 से स्टार्टिंग होता है, 650, 1050, 1200 सब अलग है। ब्यूटीफुल काम को लेके प्राइस होता है साइज के हिसाब से। या चेक इट। Come again? This is called Pattachitra painting from Odisha. Odisha painting. Yeah. Madhubani is different one. Yeah, that is from Bihar. Bihar. So palm leaf painting, and one more thing you told, right? What is that? Tussar silk. Tussar silk painting. Both are doing this. Okay. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா பிராஸில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கீ ஹோல்டர்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் குட்டி குட்டி அயன் பாக்ஸு, அப்புறம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய காலத்து யூஸ் பண்ணுற ஃபோன் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். ஸோ நீங்கள் ஒரு கிளான்ஸ் எல்லாம் பாருங்கள். காட் ஸ்டாச்சூஸ் எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் வந்து பழைய காலத்து ஜீப்பு, காரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஏரோப்ளேன். ஸோ இஸ்திரி பெட்டி பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ நல்லா இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அனிமல்ஸு, அதுக்கப்புறம் குட்டி 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 ஐட்டம்ஸ், ஸ்பூன்ஸ், பிராஸ் ஸ்பூன்ஸு, ஷூஸ் பாருங்களேன். எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்தது ஆக்சுவலி. சூப்பராக இருந்ததுங்க. சங்கு வச்சுருந்தாங்க. இது நம்ம தாயம் விளையாடுவோம் இல்லைங்களா, ஸோ அதோட க்யூப் வச்சுருந்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபோன் க்யூட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா குவெல்ட்டு, தோஹர், அப்புறம் வந்து கம்ஃபர்டர் அந்த மாதிரி ஐட்டம்ஸாக நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இவங்க வந்து பர்டிகுலர்லி என்கிட்ட சொன்னாங்க ஆக்சுவலி ரேட் வந்து கம்மி பண்ணி கண்டிப்பாக நான் கொடுப்பேங்க. நான் வந்துட்டு ஒரு 3500 ஒரு தோஹார் ஒன்று வாங்கினேன் ஆக்சுவலி. அதை வந்து எனக்கு வந்து 2500 அந்த ரேஞ்ச், 2700 ரேஞ்சுக்கு எனக்கு கொடுத்தாங்க. செம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சிங்கிள் இது வச்சுருந்தாங்க, அப்புறம் டபுள், அப்புறம் வந்து கிங் சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. குவில்ட்டு, தோஹர், பெட் ஸ்ப்ரெட்டு, பெட்ஷீட்டு, ஸோ அந்த ஐட்டம்ஸ், பில்லோ கவர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பெட்ஷீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு காட்டன்லேயும் வச்சுருந்தாங்க. தோஹர் பெட்ஷீட்ஸ்லேயும் வந்து ஹேண்ட் ஒர்க்குங்க இதுலேயும் வச்சுருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்ஸில் வந்துட்டு பெட்ஷீட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் அஜ்ரக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்ஷீட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து 2500 ஒரு செட்டு, ப்ளஸ் டூ பில்லோ கவர்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கொடுக்குறாங்க. என்கிட்ட திருப்ப சொன்னாங்க ஆக்சுவலி. ஸோ இவங்க தான் அந்த ஓனருங்க.
சோஃபா கவர் குஷனும் வச்சுருந்தாங்கங்க, சைஸ் பை சைஸாட்டு 16x16, 18x18 ப்ளஸ் 20x20 அந்த மாதிரி சைஸில் எல்லாமே வச்சுருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க தோஹர் வந்து பார்த்தீங்கன்னா 5500 ருபீஸ். ஆக்சுவலி இது செட்டோட வருது. பில்லோ கவர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு கூடவே வந்துட்டு ஒரு பெட்ஷீட் இருக்குதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஸ்டால் என்ன பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் கலெக்ஷன் தான். பட் சைஸ் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். அவங்க சொன்னது என்னென்னா இது ஃப்ரீ சைஸ்ன்னு சொன்னாங்க. பட் நிறைய பேத்துக்கு ஃப்ரீ சைஸ் செட் ஆகலை ஆக்சுவலி, என் தங்கச்சிக்கெல்லாம். பட் சைஸ் பார்த்து கரெக்டாக எடுங்க. மேலே டாப்பில் முடிஞ்சால் போட்டு பார்த்தே எடுங்க, அதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. ரேட் கம்மியாக இருக்கிறதுலாம் வந்து சைஸ் கொஞ்சம் வேரி ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு பிராஸ் ஷாப் தாங்க. ஆனால் செம பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி. கிருஷ்ணரோட ஐடால் இருந்தது, பார்த்திங்கன்னா நந்தி சுவாமியோட ஐடால் இருந்ததுங்க. அது க்யூட்டாக இருந்தது ஆக்சுவலி. நிறைய கலெக்ஷன்ஸ், குட்டி குட்டி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சாமியோட விக்கிரகம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஆக்சுவலி. சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ஸ்டாச்சு மாதிரி இருந்தது. இந்த போதி மரம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரேம் போட்டு செம சூப்பராக பிராஸில் வச்சுருந்தாங்க. வீணை இருந்தது பாருங்கள். இதெல்லாமே நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்காகவும் கொடுக்கலாம், ப்ளஸ் ஹால் டெக்கரேஷனுக்காகவும் நம்ம வாங்கிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஸ்டால் என்ன பார்த்திங்கன்னா டசர் சில்க்கு, அப்புறம் காட்டன் பிளெண்ட் சாரீஸ் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சும்மா ஒரு கிளான்ஸ் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்பல் ஸ்டால் தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கலம்கரி, அப்புறம் அஜக் அந்த துணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த துணியை வச்சே மேலே ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி செப்பல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்ம கொலுசெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த முத்தெல்லாம் வச்சு அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டால் என்ன பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்டால் தாங்க. விதவிதமாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஃப்ரண்ட் கோட்டிங்கில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. Bhaiya, what is this, Bhaiya? This is made of paper. Paper. Yes. Box, eh? Everything is box. நெக்ஸ்ட் ஸ்டால் என்ன பார்த்தீங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. இது வந்து சில்க் பிளெண்ட் சாரீஸ் தான் ஆக்சுவலி. சில சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பாகல்புரி அந்த பிரிண்ட் மாதிரியே இருந்தது. சிலது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சில்க் மிக்ஸ்டு அந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1700, 1800 அந்த ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குர்தாஸ், பிரிண்டட் தான் எல்லாமே, ஹேண்ட் பெயிண்டடும் வருது, ப்ளஸ் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கும் வருது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கலர் வந்து க்ரீம் கலரில் தான் வந்து கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, சைஸ் வேரிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நிறைய இருந்தது. எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இருக்குது, பிரிண்டட் இதுவும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டால் என்ன பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரையம்ஸ்லாம் சொல்லுவாங்களே, நார்த் இண்டியன்ஸ் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கல்ஸ், வெரைட்டி ஆஃப் பிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க.
இது ஃபுல்லாக sarees கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாகவே நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகல்பூரி சாரி ரைஸ் நல்லா இருக்கு பாரு, சூப்பராக இருக்கு. பாகல்பூரி சாரீஸ் சூப்பராக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது பாரு. இந்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட் ஸ்டாலுங்க, அஜ்ரக் கலெக்ஷன்ஸ். அதில் sarees, ஸ்டோல் ப்ளஸ் வந்து துப்பட்டாஸ் வச்சுருந்தாங்க. செம பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அரவுண்ட் 9K அந்த ரேஞ்சிலலாம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, துப்பட்டா கூடமே வந்து பார்த்திங்கன்னா 1 lakhல வந்து வச்சுருக்காங்களாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த துப்பட்டாவுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்ன்னு சொன்னாங்கங்க. இது ஸ்டோல் ஆக்சுவலி. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1100 சம்திங் சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஸ்டால் என்ன பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன் ஸ்டாலுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூட் பேக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் போட்டு டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ளாரல்ஸ் மாதிரி இவங்க செட் பண்ணியிருக்காங்க. எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டால் என்ன பார்த்தீங்கன்னா பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. லெதர் பேக்ஸ், பர்சஸ்ஸு, வேலெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்ஸ், அதில் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டால் என்ன பார்த்தீங்கன்னா கார்பெட்ஸு, ரக்ஸு, டோர் மேட்ஸு, அதில் உள்ள வீடியோ தாங்க இது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீடியோ ஸ்டால் என்ன பார்த்தீங்கன்னா க்ராக்கரி ஐட்டம்ஸ் தான் இது. க்ராக்கரி ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. நீங்களே ஒரு கிளான்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா உட்டனில் வந்து ட்ரே நிறைய வச்சுருக்காங்கங்க. அதை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். This one is 1350. 1050. That one is 1600. 1600, right? 1450. 1450, yeah. Okay. Yeah, 1700. 1007 tea tray, yeah? Oh, Okay. the 16. 1600. Here is 1250. Bowls कितना भैया? Starting price small size 250, Show me the 450, bowl size का. 250, 450, 750, 750. Okay. 850, 950. No, 1100. 1100. That big bowl? Oh, 1700. 1700. This one how much you told? 850. 850. Yeah, 900. So Friday again you're opening. Friday. Yeah.
நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிளாட்டருங்க. ஃபிஷ்ஷு வந்து சர்வ் பண்ணக்கூடிய பிளாட்டர் தான் இது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா லைட்ஸுங்க. இது வந்து அவங்க கிளாஸ்லேயே வந்து கார்விங் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கலரிங் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வைக்கிற மாதிரியும், அப்புறம் லிவிங் ஹாலில் வைக்கிற மாதிரியும், அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கு வைக்கிற மாதிரியும் அந்த மாதிரி நிறைய லேம்ப்ஸ் வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த க்ரீம் கலர் லைட் தாங்க நம்ம கொடுக்கணும். ஸ்னோ ஒயிட் கொடுத்திங்கன்னா அந்த கலர் வரமாட்டேங்குது ஆக்சுவலி. இந்த கலர் சிப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா கிளாஸில். ஸோ அந்த கலர் தான் வந்து அதை வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து HSR லேஅவுட்டில் ஒயிட் ஹவுஸில் கன்வென்ஷன் ஹாலில் நடக்குது. April 4th வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர். பாய் பாய்.